விளையாட்டுக்கு நம்முடைய அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று விளையாட்டு வீரர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக இங்கே நான் சொல்லணும்னா, மாற்றுத்திறனாளி தம்பி மனோஜ் அவர்கள் கூறிய கருத்துகள் மிகுந்த நிகழ்ச்சியாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. தம்பி மனோஜ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து டான்சியில ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய திறமையை கண்டுபிடித்து சில ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நிதி உதவி அளித்தோம். முதலமைச்சருடைய உத்தரவு. அவர் வெளிநாடுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களோடு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொண்டே இருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு வேலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். தம்பி மனோஜுக்கு அவர் சொன்னது போல சென்ற ஆண்டு திருமணமானது. தன்னுடைய திருமணத்திற்கு என்னை அழைத்திருந்தார். நானும் மதுரைக்கு சென்று அவருடைய திருமண விழாவிலே என்னுடைய குடும்ப விழாவை போல மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன். இங்க எல்லாத்தையும் சொன்னார், ஒண்ணு மட்டும் விட்டுட்டார். விரைவில் திரு மனோஜ் அவர்கள் ஒரு தந்தையாக போகிறார் என்ற அந்த செய்தியும் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நேற்றுக்கு 2 நாட்களாக விருதுநகர், மதுரையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு நேற்று நள்ளிரவு மதுரையிலிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நான் கவனிச்சேன், என்னை விட 2 சீட்டு தள்ளி தான் தம்பி மனோஜ் அவர்களும் உட்கார்ந்துருந்தார். அப்ப கேட்டா, எங்க சென்னைக்கா அப்படின்னு. ஆமா, நானும் சென்னைக்கு தான் வரேன். நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போற அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துக்க போறேன், பேச போறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. திறமை இருந்தால் போதும். திறமையாளர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்காட்ட நம்முடைய அரசு எப்பொழுதும் தயாராக இருக்குது என்பதற்கு தம்பி மனோஜ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த விழாவுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்கிறீங்க. நான் அடிக்கடி ஆசிரியர்களிடம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இது மட்டும்தான். மேக்ஸ் டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக, விளையாட்டு வீரர்கள் சார்பாக, ஸ்டூடெண்ட் சார்பாக மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கின்றேன்.